ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி தாயே ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி ஆதிபராசக்தி அருள் தரும் மீனாட்சி காஞ்சியில் காமாட்சி காஞ்சியில் காமாட்சி கணவருடைய மனமகிழ்ச்சி அருள்நாடு இறையளித்தா இலகமாடும் தமிழே என் உயரானு அருள்ஞான கலைகளைத்தா அருள்ஞான கலைகளைத்தா அருள்ஞான கலைகளைத்தா அருள்ஞான கலைகளைத்தா கலைகளைத்தா நாடகம் தனி கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திலே எடை படைத்தாய் இகலிசை நாடகம் தனி கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திலே எடை படைத்தாய் இசை நாடகம் தனி கொடுத்தாய் இசை பாடி மகிழ்ந்திலே எடை படைத்தாய் அனுதின முனை பாட அம்மா அனுதின முனை பாட அருவன தாயம்மா அன்பு மகளே அன்பு மகளே ஆட்சி நீவாய் மருளானே கலைகளிப்பா இனகம் வாழும் தமிழ் என் உயிரானே கலைகளிப்பா அருஞானே கலைகளித்தா அருஞானே கலைகளித்தா கலைவன அருஞானே கலைகளித்தா கலைவன அருஞானே கலைகளித்தா உனது மனது மகிழே கலைவன அருஞானே கலைகளித்தா உனது மனது மகிழே கலைவன அருஞானே கலைகளித்தா எத்திக்கும் தித்திக்கும் முன்புறத்திற்கும் முக்திக்கும் எத்திக்கும் தித்திக்கும் முன்புறத்திற்கும் முக்திக்கும் அருஞான கலைகளைத்தான் ஆறுமுகம் தோன்றும் நெஞ்சத்தில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். அருள்மிகு இரண்டூர் சாமி ராக்காமியுடைய கும்பாசி விழாவிற்கு இந்த நாடகத்திற்கு வள்ளியாக தோன்றிடக்கூடிய இந்த நாடக உலகத்திலே சிறந்த வள்ளியாக வளம் வந்துக்கூடிய வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருந்தாலும் துருவ நட்சத்திரங்கள் விளங்கக்கூடிய அன்புக்குரிய காரக்குடி சங்கத்திலே சிறந்த வள்ளியாக தோன்றியிருக்கக்கூடிய திலகவதி அவர்களுக்கு ஆவல் இனத்தம் கிராம பொதுமக்கள் சார்பில் முன்னாடி நிறுத்த போராடி சுட்டுகின்றோம். ஆல்ரெடி நத்தம்
எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய ஆலடிநத்தம் கிராமத்தார்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய விழா குழுவினர்களுக்கும், பல கிராமங்களில் பொன்னாடை பொருத்தும் பொழுது கை தட்டணும் அப்படின்னு கைத்தட்டலை கேட்டு வாங்குவேன். ஆனால் நான் கேட்காமலே எனக்கு பொன்னாடை பொருத்தியதை ஏற்றுக்கொண்டு கைதட்டிய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, பணிவான வணக்கங்கள். எந்த வேலை வணங்கினாலும் கந்த வேலை மறக்கக்கூடாது. எவ்வளோ வேலைகள் நம்ம வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் கூட, ஆனால் கந்த வேலை மறக்கக்கூடாது. ஏன் கந்த வேலை மறக்கக்கூடாது? நம்ம வந்த வேலை சரியா நடக்கணும்னா கந்த வேலை வணங்கி ஆகணும். எப்படி? அதற்கு முன்பதாக திலகாவதினா யாரு? வரக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் மணப்பாறை திலகவதின்றாங்க, புதுக்கோட்டை திலகவதின்றாங்க, காரைக்குடி திலகவதின்றாங்க. இந்த அம்மா உண்மையிலே எந்த ஊர், என்ன விவரம்னே தெரியலையே அப்படின்னு சில ரசிகர்களுக்கு இருந்த குழப்பத்தை நீக்கி என்னை அழைத்து என்னை பற்றிய நான் நாடக உலகத்திற்கு வருவதற்கு என்ன காரணம், வந்த பிறகு நாடக கலை உலகம் எப்படி இருக்கின்றது, என்னுடைய அனுபவம் என்ன, இனி வருங்காலங்களில் இந்த நாடக கலை என்ன வளர்ச்சியில் நிகழப்போகிறது என்ற விஷயங்கள் எல்லாம் பேட்டி என்ற முறையில் என்னை பேட்டி எடுத்து பல ரசிகர்களுக்கு நம்முடைய நாடுகளுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டில் உள்ள ரசிகர்களும் என்னை பற்றி அறிந்து கொள்ளும் அளவிற்கு பேட்டி எடுத்து அன்பு அண்ணார், மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாயகுளம் மாதவன் அண்ணார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நமக்கு 3 மாவட்டத்தில் பெருமை இருக்கு. அப்படியா? ஆமா. என்ன மாவட்டம் சொல்லுங்க? ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம், நான் பிறந்தது. அடுத்து சிவகங்கை மாவட்டம், ஆமா ஆமா, நம்மளை வளர்த்தது. இப்போதைக்கு வாழ வச்சுக்கிட்டு இருக்குது மதுரை மாவட்டம். அதிகமான நாடகங்கள். உண்மையிலே இன்னைக்கு காலதாமதத்திற்கு காரணம் நான் தான். அதுக்கு காரணம் நேற்று வராத மிருதங்கம் தான் காரணம். நேற்று வேறையா? ஏன்னா நாங்கள் போன நேற்று விநாயகர் சதுர்த்தி, எல்லாருக்குமே தெரியும். எப்படிப்பட்ட தேதி, யாருக்குமே கிடைக்காத தேதி, ரொம்ப சிரமமான தேதி. அதில் அட்வான்ஸ் கொடுத்த மிருதங்கம் வரலை. உங்கள் மதுரைக்கு தான் வந்திருக்கார் அவர். அட்வான்ஸ் அங்கே வாங்கிட்டு இங்கே வந்துட்டார் அவர். பேரெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு நடிகனுக்குள்ள நடிகன் காட்டி கொடுப்பது நல்ல பழக்கம் அல்ல. ஊரில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த நாடக கலைஞர்கள்லாம் பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்குள்ளே அடைச்சி போடுங்கப்பா. அப்படி அடைச்சி போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு நம்ம ஊருக்கு நான் எப்படி வந்திருக்க முடியும்? ஏன்னா ஏதாவது ஒரு தாமதமாகிறது அப்படி என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறது என்று. இப்போ நம்ம ஒரு வேலை கிடைக்கும்னு நினைக்கிறோம், வேலை கிடைக்க மாட்டேங்குது, தேடுறோம், தேடல் இருக்கு, கிடைக்கல, கடவுள் சோதிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கடவுளை போய் திட்டக்கூடாது. எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் ஒரு பொண்ணு பார்க்குறோம்யா, பொண்ணு கிடைக்கல, சரி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணு இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கு, அது படிப்பு முடிச்ச பிறகுதான் நமக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கிறத இறைவன் ஏற்கனவே நியமிச்சு வச்சிருக்காரு. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதனால முதல்ல எல்லாரும் இன்னைக்கு முதல்ல கலையரங்கத்தை அமைச்சு நாடக கலைஞர்கள் எல்லாம் விரதத்தோட இன்னைக்கு
நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் தான். நீங்களாம் விரதம் இருக்கீங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய முதலாளி, சரி, அவர் சிங்கப்பூர் போகணும். சிங்கப்பூர் போகணும்னு அவர் நினைக்கிறாரு. அவருக்கு வாகன ஓட்டுநர்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஆமா, அந்த வாகன ஓட்டுநர் 4:30 சரியாக வந்துரு, ஏன்னா எனக்கு 5:30 விமானம், நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வாகன ஓட்டுநர் நல்லா தூங்கிட்டாரு. இந்த உலகத்திலே விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று தூக்கம். 5:30 தான் வர்றாரு அவர். யாரு? வாகன ஓட்டுநர் 5:30 வர்றாரு. பயங்கரமான கோபத்தில் இருக்கார் முதலாளி. ஏண்டா உன்னை நான் எத்தனை மணிக்கு வர சொன்னா, நீ எத்தனை மணிக்கு வர்ற? இத்தனை மணிக்கு வந்தால் நான் எப்படா போய் சேர்றது, சிங்கப்பூர் எப்படா போகிறது அப்படி சொல்லி பயங்கரமான கடுமையாக திட்டுறாரு அவரை. ஒரு சில பேர் திட்ட முடியாமல் இருக்கீங்க, அது வேற புரியுது எனக்கு. ஆனால் அவங்க திட்டுறாரு பயங்கரமா. அவ்வளோ திட்டையும் வாங்கிக்கிட்டு, ஐயா கோச்சுக்கிடாதீங்க, கொஞ்சம் அசந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. போய்கிட்டே இருக்கும்பொழுது பாதி வழியில் டயரு பஞ்சர் ஆயிடுது. அப்பதான் எப்படி இருக்கு முதலாளிக்கு? ஏற்கனவே காலதாமதம், இதுவே டயர் வேற பஞ்சரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதுக்கு இப்போ நான் வச்சு நான் மேய்க்கிறக்குள்ள நான் படுற பாடு குலகால பட்டுபாவி எனக்குன்னு வந்து வாச்சிருக்கானே. எவ்வளவெல்லாம் அவர் மனசுக்குள்ள தோன்றுதோ அவ்வளவு திட்டுறாரு அந்த வாகன ஓட்டுநர். ஆனா அந்த நேரத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் அந்த வழியா ஒரு பையன், ஒரு இளைஞர் வர்றாரு. ஐயா என்ன ஏன் அப்படி நின்று இருக்கீங்களே, கார் பக்கத்தில் நிற்கிறீங்களே என்ன அப்படின்னு. அட ஏங்க, நான் ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு அவனை 4 மணிக்கு வேணான்னா அவன் 5 மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், நான் என்னத்தை பண்ணுறது, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஐயா நீங்கள் ஐயா கவலைப்படுறீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், விமான நிலையம் இந்த பக்கத்தில் தான் இருக்குது, நான் உங்களை வாகனத்தில் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சரியான நேரத்திற்கு கொண்டு விட்டுட்டாரு. அவர் விட்டுட்டாரு, எடுத்தாச்சு, என்ன என்ன எடுக்கணும், டிக்கெட் எடுத்தாச்சு, போயிட்டாரு. விமானத்தில் ஏறி நிம்மதியா, அப்பா இந்த பயப்படுத்தின பாட்டில் எங்கேயோ இருந்து வந்த மகராச சரியான நேரத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டாரு. தெய்வம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரியா தம்பி, நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்டுட்டு அதை விமானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து விமானம் புறப்பட்டுருச்சு. சரி, புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் விமானத்தில் இருக்கக்கூடிய விமானத்தை ஓட்டக்கூடிய விமானி சொல்றாரு, எல்லாரும் அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கங்க அப்படிங்கிறாரு. ஒண்ணுமே புரியலை விமானத்தில் உட்கார்ந்துருக்கவங்களாம். ஏன்னா விமானம் பழுதடைந்து விட்டது. இன்னும் சில மணித்துளிகளில் விமானம் வெடித்து சிதறப்போகிறது. அதனால உங்க எல்லாரும் உங்க குலசாமிய கடைசியா வேண்டிக்கங்கன்னாரு. இப்போ விமானத்தில் ஏறி உட்கார்ந்த சித்திக்கா உட்காருங்க உட்காருங்கண்ணே. சரி, இப்ப வாகனத்துல விமானத்துல போய் உட்கார்ந்தாருல, ஆமா, அவர் என்ன நினைச்சிருப்பாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆட பாவி, ஆண்டவன் அப்பவும் ஆமா அவனை தாமதமா தூங்க வச்சிருக்கானே, வேண்டாண்டா நீ போக வேண்டாம் அப்படின்னு அவனுக்கு தூக்கத்தை உண்டு பண்ணியிருக்காரு. அப்ப கூட நம்ம புரியாம அவனை திட்டுனான். சரி, வந்த இடையில வாகனம் பழுதாயிருச்சு, அப்பவாவது நம்ம முடிவு பண்ணிருக்க கூடாதா, நாளைக்கு போகலாம்னு. சிங்கப்பூர் போகணும்னா எப்ப வேணாலும் போகலாம், ஆனா போனா திரும்பி வராத
முடியாத ஊருக்கு போறோம் எப்ப. ஆஹா. ஆனா இவ்வளவும் செய்த அந்த பையனை அவ்வளோ திட்டுறான். என் உயிரை காப்பாத்துறதுக்கு கடவுள் இத்தனை தடைகளை எனக்கு கொடுத்துருக்காரு. அதை புரிஞ்சுக்காம அவனை அவ்வளோ திட்டுனேன். ஆனா எங்கேயோ இருந்து வந்த சண்டாள பாவி கொண்டு வந்து என்னை விமானத்தில் ஏற்றி விட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிர் போகிறது, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டானா. எனக்கு இந்த விஷயத்தை எதுக்காக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய விஷயத்தை நியாயப்படுத்துவதற்காக அல்ல. ஆனால் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறார் என்றால், இன்னைக்கு பயங்கரமான முகூர்த்தம், 4 பேருந்துகளை தொங்கிக்கிட்டு போறாங்க இளைஞர்கள் எல்லாம். நான் ஒரு பெண்மணி எப்படி ஏறி வர முடியும்? சரி, அதைத்தான் தாண்டி வந்தாச்சு. வீட்டில் முதல்ல கிளம்பும் பொழுதே ஆட்டோக்காரர் அவருக்கு கொஞ்சம் தாமதம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அங்கே தாமதம் மச்சான். அதை விட்டு தாண்டி வரணும்னா நான் தாண்டி வரக்கூடிய சூழ்நிலை, அதாவது ரயில்வே கேட்டு அதை தாண்டி தான் நான் வரணும். சரியா 6 மணிக்கு மானாமதுரைக்கு வரக்கூடிய ரயில் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அடுத்து 2வது கேட்டு போட்டேன் ஆண்டவன். 3வது கேட்டு எங்கே போடுறேன்? இத்தனை போல நாளாக நான் எத்தனையோ தடவை மதுரைக்கு பேருந்தில் நாடகத்துக்கு வந்துருக்கேன். ஒரு நாள் கூட எந்த பேருந்தும் டீசல் போட்டதில்லை. டிப்பருக்குள்ளே போய் இன்னைக்கு போய் அவர் உள்ளே போய் டீசல் போடுறாரு. சரி, இவ்வளவு தடங்களையும் தாண்டி நான் வந்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க வணங்கிய அந்த கருப்பரு சிங்கப்பூருக்கு நம்மளை அனுப்பாம சிங்கப்பூருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க. அவரோட நிலைமையை ஏற்படுத்தாமல் கண்டிப்பா ஆறு நிறுத்தத்துக்கு என்னை வரவழைத்த அந்த கருப்பருக்கு நன்றி கூறி என்னுடைய கதை பணியை தொடங்குகிறேன். இருந்தாலும் கூட அந்த முருகப்பெருமானை வணங்க வேண்டும். எப்படி? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, வரவேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, அவனாண்டி வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி. சிவதாண்டி மலையாண்டி, சிறதாண்டி
நன்றி. எப்பவுமே முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு. அந்த 6 படை வீட்டில் எந்த படை வீட்டுக்கு நீங்கள் போயிருந்தாலும் சரி போகாமல் இருந்தாலும் சரி பழனி மலைக்கு மட்டும் ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். என்ன காரணம் தெரியுமா? அப்போ தான் நாம் ஏன் இந்த பிறவி எடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அங்கே போனால் அப்படி கேட்கணும். ஒரு சில பேர் நாடகமே பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் மட்டும் தான் அந்த எதிர்கேள்வி கேட்கறது. எதிர்பார்த்து தான் உட்காந்துருக்கீங்க. புரியுது எனக்கு. இங்கே மட்டும் வண்டியில் ஏறி காலையில் கேட்குறீங்க, அதுக்கு பதில் சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அது அறிவுக்கு மூளைக்கு மேலே தேடல் கொடுக்குறீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி. சரி, அப்போ பழனி மலைக்கு போனால் நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க பொண்டாட்டின்னா எனக்கு உயிர், புருஷன்னா என் உசுறு, அந்த மனுஷன் இல்லைன்னா ஒரு நொடி பொழுது நான் இருக்க மாட்டேன். என் பிள்ளைய இந்த பையன் இருக்கான்ல அவனை விட என் மக இருக்க பார்த்தீங்களா, அதுதாங்க என் பேர அப்பா அப்பான்னு உசுரா கிடக்கும். எனக்கு 2 பயலுங்க, அதுல சின்ன மையம் இருக்கேன் பாத்தீங்களா, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா சரி அவ அப்பதான் பக்கத்துலதான் உட்கார்ந்துருப்பா. ஆனா அவகிட்ட கூட போக மாட்டேன். தாத்தா தாத்தான்னு தோலை புடிச்சு தொங்குறாங்க. என் மேல பாசமியா, அவ்வளவு உசிரியா. இப்படி உசுறு உசுருன்னு சொல்றமே, நம்ம உசுறு போகிறப்ப எந்த உசுராவது நம்ம கூட வருமா? அது இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது, பிள்ளைங்கெல்லாம் பெற்றுக்க கூடாது, பேர பிள்ளைங்கெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அது வரல. பற்று இருக்கணும், கொஞ்சம் அற்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஞானிகள். அப்படின்னா என்னமா, இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம ஒட்டி இருக்கணுமா, ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணுமா, ஆனா அதுல போய் ஒட்டிடக்கூடாதான். அதற்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? தாமரை இலை பார்த்துருக்கீங்களா? ஆமா. தாமரை இலையில தண்ணி அதுல இருக்கும், ஆனா உருட்டுனீங்கன்னா எந்த பக்கம் திருட்டினாலும் அது ஓடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அது போய் அதில் ஒட்டி இருக்கா? பார்க்கறதுக்கு ஒட்டி இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அதில் போய் ஒட்டுமா அப்படின்னா ஒட்டாது. இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அப்பா அம்மா சகோதரன் அவங்களெல்லாம் விட்டு பற்று இருந்தாலும் கொஞ்சம் அற்று தனக்கு என்று தனி படைவீடு அமைத்து ஞானியாக நின்று ஞான பண்டிதனாக காட்சி கொடுத்த ஸ்தலம்தான் பழனி மலை. அங்கே போனால் மட்டுமே அந்த ஞானம் நமக்கு பிறக்கும் என்பது உண்மையான விஷயம், உறுதியான விஷயம். சரி, நன்றி. இப்போ நம்ம முருகனை வணங்கியாச்சு. சரி, அடுத்து யாரை வணங்கணும்? யார? மாமியார முதல்ல கைவசம் வச்சுக்கிடணும். ஓஹோ. மாமனாரை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஆமா. எப்போ எந்த குடும்பத்திலயாவது மாமனாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்து பார்த்திருக்கீங்களா? அது வந்ததில்லை, வராது. ஆமா. ஆனா மாமியார் மருமக சண்டை தான் வரும். ஏன் அப்படி வருது அவங்களுக்கு மட்டும்? இத ஏன் அப்படி வருது அப்படின்னா நீங்க கவனிச்சு பாருங்க. நம்ம வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை இருக்கு. சரி. பொம்பளை பிள்ளைகிட்ட அம்மா வேலை சொல்றாங்க. அத்தா இந்த பாத்திரம் எல்லாம் கிடக்கு, கழுவி போடு, போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அப்பா வெளியில இருந்து வந்துட்டாரு வச்சுக்கோங்க, அம்மாடி அப்பாவுக்கு மட்டும் தண்ணி கொண்டு வாமா. ஓஹோ. தண்ணி தான் கேட்பாரு. வெயில்ல இருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் பச்சை தண்ணி தான் கேட்பாரு. ஆமா. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுமா? என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ள போய் தண்ணியை எடுத்து அந்த ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதில் அப்படி பிழிஞ்சு விட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு 2 ஆற்று ஆற்றி கொண்டு, அப்பா ரொம்ப கடுமையான வெயிலேருந்து வந்திருக்கீங்க, சாப்பிடுங்கப்பா. அதில் சர்க்கரையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. தண்ணி எவ்வளோ ஊத்துறதுன்னு தெரியாது, அதை குடிக்கிறதுக்கு அவ்வளோ அமிர்தமாக இருக்கும், விளங்காது. ஆனா அப்பா சொல்லுவாரு, கேட்கும் அப்பா, அப்பா கிட்ட அந்த பிள்ளை, பா எப்படிப்பா சூப்பர் செல்லக்குட்டி, என் புள்ளனா என் புள்ளதான். ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்க. பிறந்த வீட்டிலேயே பெண் வர்க்கமான அம்மா பேச்ச அந்த பொம்பளை பிள்ளை கேட்க மாட்டேங்குது.
அப்பா பேச்சதான் கேக்குது. பிறந்த வீட்டிலேயே தன்னுடைய வர்க்கத்தை பிடிக்கலையே, ஆமா, அப்புறம் எப்படி புகுந்த வீட்டில் மட்டும் தன்னுடைய வர்க்கத்தை பிடிக்கும்? அப்போ மாமியார் மருமக சண்டை வருமா வராதா? அதனால முதல்ல மாமியாரை கைவசப்படுத்தணும். எப்படி கைவசப்படுத்துறது? சொல்லுங்க. சூடா இருக்கு, சொல்லுங்க. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணையே மகமாயே. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணையே மகமாயே. கந்தன், நன்றி நன்றி. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சடாச்சரன், ஆறுமுகன், சரவணபவன், சுப்பிரமணியன், செந்தில் குமரன், வடிவேலன், குழகன், குகன், குக்குடதாரி, மங்கை ஏரி, இப்படி பல பல பெயர்களை பெற்றவர் மட்டுமல்ல, பல பல பெயர் பெற்றவர் அவர். அப்படிப்பட்டவரை நான் விரும்புறேன். ஏன் விரும்புறேன்? எதனால? பெயர் பெற்றவர்னால பல பேர் விரும்பதாங்க செய்வாங்க. அதெல்லாம் உண்மைதான். நீங்க எந்த துறையிலையும் பேர் வாங்குற வரைக்கும் யாராவது உங்களை திரும்பி பார்ப்பாங்களா? அவன் போற வெட்டி பைய அப்படிம்பாங்க. ஆனால் அந்த துறையில் நீங்கள் பேர் வாங்கிட்டீங்கன்னா, எப்பா எத்தனை ஆல்ரவுண்ட் இருக்கட்டும்யா, வேளாங்கண்ணியை போடுங்கய்யா, ஆமா, நான் நாடகம் நல்லா இருக்கும். அப்போ பார்வையெல்லாம் எங்கே இருக்கும்? நம்ம மேலதான் இருக்கும். ஆமா ஆமா. நானும் பேர் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஊர் ஊரா போய் பார்க்குறேன், பேர் வாங்குறேன். இதுல ஆசைன்னு ஒண்ணு இருக்கு, பேராசைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு கொஞ்சம் பேராசை. பேர் வாங்கியாச்சு, திலகவதின்ற பேரு எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆமா, அதெல்லாம் ஆண்டவனுடைய அனுகிரகம், உங்களை மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். ஆனா எனக்கு என்ன ஆசை தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள இப்போ இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம்னா ஒரு 4-5 பேர் என்னை பார்த்த உடனே, அம்மா திலகவதி அம்மா வணக்கம், வாங்க நம்ம கிராமத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி ஒரு 4-5 பேர் எனக்கு வணக்கம் சொன்னாங்க. இது ஆசை, எனக்கு கொடுக்குற மரியாதை. ஆனால் பேராசைன்னு ஒன்று இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே என்னை பார்த்த உடனே, இப்போ இந்த பாதை இருக்கு, இந்த பாதை வழியா நடந்து போறேன்னா இந்த பக்கம் உள்ளவங்க அந்த பக்கம் உள்ளவங்க எல்லாரும்
எழுந்திருச்சு நின்னு அம்மா வணக்கம்மா, அம்மா வணக்கம்மா அப்படின்னு உட்கார்ந்துகிட்டு இல்ல, எந்திரிச்சு எழுந்திருச்சு நின்னு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஆசை. மனிதர்கள்லயே நிறைய பேரை நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு சில பேர் வரும் பொழுது நம்ம ஒரு நாற்காலியில உட்கார்ந்து இருந்தாலும் கூட நம்மையே அறியாம நாம எழுந்திருச்சு ஐயா வணக்கம்யா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா தரையில உட்கார்ந்து இருந்தாலும் கூட ஒரு சில பேர் வரும் பொழுது மனசுக்குள்ள நினைப்பான், நம்ம தலையில ஓட்ட கிரகம் இதுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிதே ஆகணும், என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வணக்கம் சொல்றது உண்டு. ஆனா அப்படி இல்லாம மனதளவுல எல்லாரும் வணக்கம் சொல்லணும்னு நினைச்சு பார்த்தேன். அவ்வளவு அந்த மாதிரி யாரும் என்னை சொல்லல. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, யார் நம்ம எழுந்திருச்சுன்னு ஊரே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு இன்னும் பேரு வாங்கல. அப்ப அதுக்கு என்ன வழின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். முருகனை கல்யாணம் பண்ணணும்ன்ற எண்ணம் எனக்கு அப்பதான் தோன்றியது. முருகனை கல்யாணம் பண்ணிட்டோம்னா சரி, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, கார்த்திகை மாதத்தில் ஆரம்பிச்சு கார்த்திகை மாதம் முருகனுக்கு உகந்த மாதம், தை மாதம் தை பூசம், அடுத்து பங்குனி மாதம் பங்குனி உத்தரம், வைகாசி மாதம் வைகாசி விசாகம், இப்படி மாதம் தோறும் ஆமா முருகப்பெருமானே எல்லாரும் எழுந்து நின்று அரோகரா 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 அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்கல்ல. அத கவனிச்சல்ல, அப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தேன், கட்டுனா முருகனை தான் கட்டணும்னு. ஏன்னா எல்லாரும் கையெடுத்து நம்மளை கும்பிடல, கையெடுத்து கும்பிடுறாள் பக்கத்துல போய் உக்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு விழுகிற கும்பிடு நமக்கு தானே, நமக்கும் தானே. அதனாலதான் முருகப்பெருமான் எனக்கு கணவனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். மூளைக்கு வேலை கொடுக்கணும்ல, எப்படி கொடுக்கணும்னா பார்த்த உடனே என்னை விட்டு ஓடி போக முடியுமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, இணை முடியுமா, என் உள்ள வாழும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா, என்னை விட்டு ஓடி போக முடியுமா, அது முடியுமா, என் உள்ள வாழும் கனவு என்ன தெரியுமா, தெரியுமா. கண்ணுக்குள்ளே வந்து ஒதுக்க சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்த
நன்றி. சரி, போட்டி பாடல் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க தம்பி. நேரம் ஆயிட்டது. காலம் அறிந்து நடக்காதவன் கோலம் இழந்து குரங்குக்கு ஒப்பாவான். ஆமா ஆமா. நம்ம அறியாம காலதாமதமாகிறது அது இயற்கை. இயற்கை. அது நமக்கு தெரிஞ்சே காலதாமதமானா அது தவறு. போட்டி பாட்டு பாடுற அளவுக்கு மணி என்னன்னு பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நாரதர் இது வரைக்கும் நான் சந்திக்கல. வர பேராசிரியர். பேராசிரியர்னா ஒரு சிறந்த ஆசிரியர்னா யாரு தெரியுமா? யாரு? ஒரு ஆசிரியரை பார்த்து எப்படிங்க உங்களை சிறந்த ஆசிரியர்னு சொல்றது? ஆசிரியர்னா முதல்ல யாரு என்னன்னு தெரியுமா? அப்படி ஒரு கேள்வி கேட்குறோம்னு வச்சுங்களேன். நல்ல ஆசிரியர் என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? நான் என்றும் மாணவனாக, எப்பொழுதும் மாணவனாகவே இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் தான் நல்ல ஆசிரியர். ஏன்னா மாணவனுக்கு மட்டும்தான் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் வரும். ஆசிரியர் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம் எல்லாமே தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே அந்த பதவி கிடைக்குது. அப்போ அதிலும் பேராசிரியர் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுக்கு படிப்பு கவனம் தேவை. ஒரு சில பேர் படிப்பையும் அறிவையும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அறிவு இருந்தால் தானே படிக்க முடியும். ஆனால் கல்விங்கிறது வேற, அறிவுங்கிறது வேற. காமராஜர் ஐயா கல்விக்கு கண்டிருந்தவர். அவர் படித்தவரா? ஆனால் அந்த நாட்டையே ஆளலை ஆண்டார்ல. அப்படி பட்டியல் போட்டோம்னா சில கதை வேற பக்கம் திசை திருப்பி போயிடும். ஆனால் நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இன்னைக்கு வந்திருக்கிற நாரதர் நிறைய படித்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். நான்லாம் அந்த அளவுக்குலாம் படிக்கலை. மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லை. நம்பிராஜனுடைய வளர்ப்பு மகள் நான். ஆமாம். உலகத்துக்கே தெரியும். ஏதோ நம்ம கிட்ட அவர் அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு போயிட்டாருன்னா சரி, பிரச்சனை இல்லை. நாங்கள்லாம் பேராசிரியர் விருது பெற்றவர்கள் சரி அப்படின்னு அவருடைய விவரத்தை நம்மகிட்ட காட்ட நினைச்சாருன்னா இது சவாலாவே விடுக்கிறேன். எனக்கு வம்பு எடுக்கணும். வம்பு எடுத்தாதான் எனக்கு பிடிக்கும். ஆமா, அது ஆம்பளைகள்கிட்ட வம்பு எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். பொம்பளைகள்கிட்ட அது வெட்டி சண்டை, அது எனக்கு பிடிக்காது. அதனால அவர் உண்மையிலேயே நிறைய படிச்சிருக்காரு. நிறைய படிச்சிருக்காரு. அவர் நிறைய படிச்சிருக்காரா? சரி. இல்ல நான் நிறைய படிச்சிருக்கேனா அப்படின்னு அப்படிங்கிறது சந்திக்கும் பொழுதுதான் தெரியும். அதனால அவர் விரைவில் சந்திக்க நான் விரும்புகிறேன். அதை நீங்க எல்லாரும் விரும்புறதா இருந்தா ஒரு கைத்தட்டு கொடுத்தீங்கன்னா இதுல நான் தெரிஞ்சுக்குவேன். இல்லைன்னா பாட்டை பாடிட்டு நான் கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். இல்ல எல்லாம் விரும்புவாங்க. புராணத்தை நல்லா ராசி அதிக பேர் விரும்புறாங்க. ஆமா, 2 பாட்டு மட்டும் போட்டி பாட்டா? சரி, அவருக்காக ஒரு பாட்டு 2 பாட்டு பாடுவோமே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ஒருவரிடம் சொல்லிவிடாதே. ராசாவே உன்னை மட்டும் பிரிச்சது என்ன? ராசாத்தி உன்னை எண்ணி
பொறாமையா இருக்குங்க. என்ன? இந்த ராணின்ற பேரும் இந்த ராசாத்திங்கிற பேரும் வச்சவங்க கொடுத்து வச்சவங்க, ஏன் அந்த பேர் வச்சிருக்கிறவங்க நிறைய பாட்டு பார்த்தீங்கன்னா ராஜா பொண்ணு ஆமா அடி வாடியம்மா அப்படின்னு பாடும்பொழுது அதில் ராணின்னு வந்துடும். அப்புறம் பேர் பாடுறாரு இப்போ பாட்டு. அப்போ அதிக பாடுறத நான் கவனிச்சுட்டேன். இந்த ராசாத்தி ராணி கொடுத்து வச்சவங்க ஏதாவது போல இருக்கு. சிதிய பிடிங்க. ஓடத்துல தண்ணீர் பின்னருத்தி கண்ணீர் ஓடம் போய் ஊரு சேருமா ஏ ராசாதி ராசா உனப்பு என்னைக்கு மாறுமா பதில் யாரையனே என்ன நடை ஓட்டு ஒத்தையடி பாதையில புருஷன துங்கையில ஒத்தையடி பாதையில புருஷன துங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசிறு உசிறு வெத்தலவன் வாடுதம்மா என்னோட மனசு. உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலம் அம்மா கடவுள் செய்த குற்றம் அம்மா கடவுள் செய்த குற்றம் அம்மா. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே குட்டிக்கிட்டு மாட்டு வண்டி ஊட்டிக்கிட்டு மாப்பிள்ளையே குட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே காட்டு வழி போறவளே கண்ணியம்மா உங்காசு மணி பத்திரமா பாத்துக்கம்மா. ஆரங்க தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க திருங்கம் தானுரங்க திருவான காவுரங்க காவுரங்க வழியிலேயே ராசா அங்கே ஆதியத்து கிடக்குது ரோசா. ஆண்டவனே நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளு உள்ள அவனுக்கு என்ன போல அம்மா அப்பா யாரும் ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தம் இல்லை அம்மா இந்த ஓட்டு வீட்டு குடிசைக்கார சொல்வதெல்லாம் சும்மா அத்துக்கு பக்கம் அத்து சரக்கு உத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் தானம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா. மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியிலே நான் பாட்டு பாடிக்கிறேன் ஒத்தையிலே. மம்பட்டிய தொழில வச்சு மரவளக்க போற மச்சா மம்பட்டிய தொழில வச்சு மரவளக்க போற மச்சா மழையே திறந்து விடுங்க இந்த மயில வந்து நீராடட்டும். உண்மையில் ராகமே புதுமலர் வாசமே அடை நம்மானிலே நாடு புது ஊர்வலம் நாடை நம்மானிலே நாடு புது ஊர்வலம். பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரச்சே ஆசையிலே நான் வளர்த்தே அள்ளி வச்ச வேளையிலே புள்ளிருந்து பட்டதம்மா பட்டாலும் குத்தமில்லே வாவ வந்த போக்கிலே. காதல் என்பது பொது உடமை கஷ்டப்பட்டுந்தானே தனி உடமை அப்பனோ தானும் சேராம போதா நீங்க தான் பிறக்க முடியுமா இதை எப்போதும் நீங்க தான் மறுக்க முடியுமா. அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேன்னா யாரும் இல்லடா தங்கம் கொண்ட சாமி சாமி நம்மள தாங்கி கொண்ட பூமி பூமி. போதுமா? நன்றிங்க. போட்டால் பாட்டு போட்டோமா ட்ரெயின் பாக்ஸ் மாதிரி அது பாட்டில் போயிட்டே இருக்கோம். அதனால் அடுத்தவங்களை சந்திக்கணும். ஏன்னா தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்குமே இல்லை. தமிழ் அப்படின்னு சொன்னாத்தான் நம்ம தமிழர்கள்னு அர்த்தம். அதனால்
இன்னைக்கு வந்திருக்கிறவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னாங்களே. இந்த தமிழுக்கு நிறைய பெருமைகள்லாம் கொடுத்துருக்காங்க. கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த குடி பிறந்த தமிழ். ஏன்னா பிழையா பேசுகிற கூட தமிழில் இல்லையா? இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆமாம், கல் தோன்றி நல்லா கவனிக்கணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை அப்படின்னா கல் தோன்றிருச்சு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, மண் தோன்றுவதற்கு முன்னாலேயே மூத்த குடி பிறந்தது தமிழ் அப்படின்னு சொன்னாங்கல்ல. நான் கேட்குறேன், மண்ணுன்னு ஒன்று இருந்தால் தானே அது மேலே தானே கல் இருக்கும். அப்போ எப்படி சொல்லியிருக்கணும்? மண் தோன்றி கல் தோன்றா காலத்தை. நான் கேட்குற பேசுகிற விஷயம் புரியுதா? புரியல. மண்ணில் தானே கல், மண்ணு மேலே தானே கல் இருக்குது. மண்ணு தானே முதல்ல தோன்றியிருக்கணும். அப்போ தான் அதுக்கு மேலே கல் இருக்கணும். அப்போ மண் தோன்றி கல் தோன்றா காலத்தே அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அதை சொல்லாமல் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி பிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்களே. இது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு தான் அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுக்க கூடாதுங்கிறது. இன்னும் தூங்கலை, என்ன முடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நாடக வெறியர் அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணனை. ஆமாம், அது எப்படின்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு நினச்சேன். அது அண்ணன் பதில் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அப்போ அதை விட்டுருவோம் அந்த பிரச்சனை. அபிதான சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்கு. அதில் தமிழ் எப்படி முதலில் தோன்றியது, யாரால தோன்றியது, யாரால் வளர்க்கப்பட்டது அப்படின்ற விஷயம் இருக்கு. நூலோட பேரே சொல்லிட்டேன். பேராசிரியர் தானே அவரு. அப்படிப்பட்ட பேராசிரியர் தமிழ் யாரால் முதலில் வெளிவந்தது, தோன்றியது, வெளிவந்தது இல்லை, வெளிவந்ததுன்னா இருந்து வெளிவந்ததுன்னு அர்த்தம். தோற்றங்கிறது உருவானதுன்னு அர்த்தம். தமிழ் முதல்ல யாரால தோன்றியது அப்படிங்கிறத விவரமான நாரதர் விவரமானவர் இருந்தால் வெளியில் இருந்து சொல்லட்டும். வாய்ப்புக்கு நன்றி. நான் அடுத்த காட்சியில் சந்திக்கிறேன். என்ன இப்படி பார்க்குறீங்க? நான் கட்டி வச்ச கோட்டை பிடிச்சறிஞ்சு டீ சாப்பிட போயிருக்கேன். ஏப்பா எல்லாரும் ஒரே நேரத்தில் தான் டீ சாப்பிடணுமா? இருக்கட்டும். இருந்தாலும் அண்ணன் கருத்துமா காட்டுக்கு போகணும், காவல் பார்க்கணும்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. இப்படியே காட்ட பக்கம் போயிடாத, அத்துக்கிட்டு போயிடுவாங்க. எதை யாரு நெக்லஸ் அது 3 போவேங்க. அதைத்தான் சொல்றேன். நீ வாரு காட்டுக்குள்ள வரமுறையாமா முடிமேறி வேற வளர்த்து வச்சிருக்கிய, அத்துக்கிட்டு போயிடுவாங்க பார்த்து. முடிய பார்த்தெல்லாம் கண்ணு வைக்காதியா. இருக்கிற தாய்மார்கள்லாம் நினைப்பீங்க டான்ஸுக்கார பிள்ளைக்கு முட்டு கூந்தலான்னு. காலையில போனோம்னு கொடியில் அவுத்து போட்டுருவேன். முடியத்தேன் ஐயா ஐயா ஒட்டுமைகிறா இருக்கட்டும். இருந்தாலும் கண்ணு கருத்துமா காட்டுக்கு போய் காவல் பார்க்கறதுக்கு முன்னாடி தோழி ஒருத்தி இருக்கா. இன்னொரு பொம்பளையான்னு என்ன ஆச்சரியப்படுறீங்க? நாங்க வரையில வந்து 2 பேரும் தான் வண்டியில வந்தீங்க. வேன்ல எல்லாம் வரல. அப்புறம் அவளை தனியா கார் வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாங்க. ஆள் எங்க இருந்து? இங்க இருந்து, கேரளால இருந்து கூட்டு வந்திருக்கேன். கேரளா ஐட்டம்னா பெருசா உள்ள இருக்கு. எம்மா பெருசா இருக்கும் மட்டும் பாருங்க. இருக்கட்டும். இருந்தாலும் அவ வர்றதுக்கு முன்னாடி மக்கள் முகத்தை சிரிப்பை பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் அவளை எதிர்பார்க்கறாங்கன்னு. இருந்தாலும் நம்ம காதலை சொல்லிட்டு அவளை கூப்பிடுவோம். என்ன தெரியல ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானி உன்னை தேடுது.
காத்தாடி போலாடுது. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. நச்சித்தவளோ தங்கச்சியே பொங்கி பெறுமோ சங்கத்தமிழே நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு? நீதானே கண்ணே நான் வாங்க மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் பாவா கண்ணே. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு ஆடி போலாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் அதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் அதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன அத்தை மகனோ மாமன் மகனோ சொந்தம் எதுவோ பந்தம் எனவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் சிந்தித்திட அம்மாடி நீதாய் இல்லாத நாளும் என்னேதும் வந்து நீங்காத வானம் வாழ்ந்தாக வேண்டும் பாவாக்கண்ணே ராசாவி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஸ்ரீராமனோட பூமால போல வைதீகு உள்ளோ ஏங்குது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இருந்தாலும் தோழி ஒரு பெண் இருக்கிறா. ஆமா, ஆமா. அவ வரட்டும். சோதரு பொங்கட்டுமா கம்மா சோறு பொங்கட்டுமா. சோறு வேணாம் மாமி கம்மா சோறு வேணாம் மாமி. என்ன குழம்பு வேணும்? பூண்டு 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 குழம்பு இருக்கா? இருக்கு, கொடுங்களேன். நிறைய வச்சிருக்கேன் கீழே. அது கறி குழம்பு வைக்கணுமா, மீன் குழம்பு வைக்கணுமா? விழுந்துராமடி. விழுந்துருச்சுன்னா நீங்களும் உங்க மிருதங்கரம் ஆளு கொண்டு வாயில வச்சுக்கோங்க. கறி குழம்பு வைக்கணுமா, மீன் குழம்பு வைக்கட்டுமா குழம்பு மருமகனே. என் மன்மகனே சொல்லுங்க மருமகனே. கறி குழம்பு வேணாம் மாமி, மீன் குழம்பு வேணாம் மாமி, கறி குழம்பு வேணாம் மாமி, மீன் குழம்பு வேணாம் மாமி. பூ 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 அப்படி. புளி குழம்பு இருக்கா? பட்டு வேட்டி வேணுமா, பட்டு சட்டை வேணுமா, பட்டு வேட்டி வேணுமா, பட்டு சட்டை வேணுமா, சொல்லுங்க மருமகனே, என் மருமகனே, சொல்லுங்க மருமகனே. அடடடா, எப்படி அழகா இருக்கு. இது மாதிரிலாம் பார்த்ததே இல்லை நாங்க. எங்களுக்காக இன்னொரு தடவை காட்டுங்க. இன்னொரு தடவை. அப்படி இருந்து இப்படிக்காவா? பட்டு வேட்டி வேணுமா, பட்டு வண்டி வேணுமா, பட்டு சட்டை வேணுமா. சூப்பரா இருக்கே. சோள சோறு பொங்கட்டுமா, பொங்கலோடு பொங்கட்டுமா. செய்வனை வச்சு விட்டாங்க, எடுத்து விடு. என் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மேல காமிச்சா பொங்கல் வாழ்த்து.
கீழே காமிச்சா தீபாவளி வாழ்த்து, நடுவுல காமிச்சா புத்தாண்டு வாழ்த்து, ஆளுக்கு 4 குத்து குத்திட்டு போங்க. மைசூர்காரு அண்ணன் ரெடியா இருக்காரு, வர சொல்லுவோமா? எதுக்கு? அவர் குடும்ப ஏற்பாடு பண்ணியாச்சு. அவர் தாண்டி நல்லா சொருவாரு. அதுதான் குடும்ப ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்புறம் என்ன சொருகுனா சொருகாட்டி என்ன? பெட்டிக்கார எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார்கிட்ட இருக்கிறீங்க? நீ நினைச்ச ஓட்டே இருந்துக்கிறேன். அப்படிதான் சொல்றீங்க. காலை பெட்டி எடுத்து ஓடிய போயிடுறீங்க. பாத்திமா கழிச்சு பக்கம் மிருதாக்கார இந்த போடி வாடினா வழக்கமாறு பிஞ்சு வரும். பார்த்துக்க, மோரை குடிக்கி, முட்டையை கடிக்கி, சர்பத்தை குடிக்கி, பரம குடிக்கி, கள்ளி குடிக்கி, ஓடி வாடி இருக்குது ஆல்ரவுண்டு. என்ன உங்க அப்பனுக்கு பொண்டாட்டியா? என்னத்தான் நொன்னத்தான்ற தலைக்கார லூசு முண்டையா? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு ரூம் போடுமா? சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? நேற்று ராத்திரி. சரி, அதுக்கு முன்னாடி ஏன் முடி ஒரு திருப்பாளே குச்சி எடுங்க. அடியே அடியே அவளே ஏ வாழ்க்கைய பாலாக்க பொறந்தவளே, அடியே அடியே இவளே. எல்லாருக்கும் ஒண்ணுக்கு வந்தா இருந்துட்டு வாங்க போங்க. ஆமா, கல்லெடுப்பு வந்துடும் போங்க. பேண்ட் நினைச்சு வச்சு அப்ப நீர் கசிவா தோழிமா வாயில இருற வந்து மண்டையில பாரு. தோழிமா எப்படா நல்லா இருக்க? நல்லா இருக்கேன். அப்பா கிட்ட சென்று விஷயங்களை கேட்டியா? என்ன சொன்னாரு? பறவை வந்தா வரட்ட சொன்னாரு. பறவை வரட்டது அப்புறம் இருக்கட்டும். பறவை இப்ப வந்தோடனே வரட்டினா நல்லா இருக்குமா? சரி, உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். கேளுங்க. அதை கேட்டுட்டு தான் பறவை வரட்டணும். ஆமா, உன் கூந்தல் இவ்வளவு நீளமா வளரும். உன் கூந்தலுக்கு நீ என்ன தைக்கிற? என் கூந்தலுக்கு நான் இப்போது கணேஷ் பைக் செட்டுக்கார் மூத்திரத்தை தான் தைப்பேன். அவருக்கு வரவில்லை என்றால் வராட்டி வாயை வச்சு உரிய வேண்டியது. ஏன்னா கொஞ்சம் உறிஞ்சு தாயேன். ஒண்ணுக்கு இருக்கு பின்னாடி. அப்போ உன் மேனிக்கு என்ன தைக்கிறீங்க? என் மேனிக்கு நான் ஆல்ரவுண்டுக்கார் மூத்திரத்தை தான் தைப்பேன். அதுக்கு தான் செல்றா போறாரு. ஆமா, வரமாட்டேங்குதா? கட்டிங் பிளேயர் வச்சு இழுன்றேன். இருக்கட்டும். தோழிமா, ஓ பேர் என்ன? திசை காட்டி. திசை காட்டி. ஒவ்வொரு ஊருக்கும் திசை காட்டி. இங்க இருந்து இப்ப நம்ம ஊர் பேர் என்ன? என்ன? ஆலடி நத்தம். ஆலடி நத்தத்துல இருந்து நேர நம்ம எங்க போனோம்? எங்கிட்டு வந்தோம்? நேரா நம்ம திருப்போணம் போனோம். சார் வழி சொல்லவா? சொல்லு. திருப்போணத்துக்கு அப்படியே நேரா மைக்குக்கு பால் கொடுக்குறா. ஏய் ஏய், அறிவு கட்ட வச்சு தேய்க்கிறவ. ஏய் அறிவு கட்டவள. அப்ப திருப்போணத்துல இருந்து நேரா நம்ம விறகணும் ரிங் ரோடு. எப்படி சுத்துறோம்? அடிச்சா சுத்தி நச்சுன்னு வை, மேல ஏத்து ஏத்து. அப்ப ஸ்ட்ரைட்டா மதுரை ஒரே ரோடு. மதுரை ரோடு போறது. மதுரைக்கு இந்த அப்படியே நேரா போய் ஆளை சாச்சி விடுவாங்க. அதாவது பெண்கள்லாம் உட்காந்து நாடகம் பார்க்குறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இதை மூடு ஒரிஜினல் மாதிரி இருக்கும் பாரு. அப்படியே சரி, 4 துண்டு வச்சு அமுக்குனேன்னா ஒரிஜினல் மாதிரிலாம் கிடையாது. இதுதான் ஒரிஜினல். உள்ள என்ன இருக்கு அமைக்க பாரு. என்னடி கல்லுமாறு இருக்கு? கல்லுமாறு இல்ல, அப்படி ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கட்டும். இவ்வளவு பேசுற இல்ல? சரி, உனக்கு பாட்டு பாட தெரியுமா? பாட்டா தெரியும். உனக்கு போன் வருது வேறு. சரி சொல்லுங்க. நீ பாட்டு பாடுறியா? நானா? ஆனா முத அடியை நீ பாடு, 2வது அடியை நீ பாடணும். நான் பாடுறேன். பாடவா? பாடு. எக்கோ பண்ணு. எக்கோ போடுப்பா. கருவாப்பேல. ஏய் இப்படிலாம் சொல்லாத, அப்புறம் ஏத்த மாட்டா. அப்படி ஏத்துவேன். கருவா இருந்தேன். அப்படி கோவம் வந்தா தான் அந்த வெறியில தான் பண்றேன். பூவி பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் பீச்சவா, உன் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? உள்ள பம்பர கட்ட பழைய துணி உள்ள இருக்குது. புடுதானா? அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான். என்கிட்ட இருப்பதெல்லாம் ஜாமானு ஒண்ணுதான். கருத்த மச்சா கைய விட்டு பருப்படுத்தா என்ன பண்ண? ஆகாய தாமரை அடியில் தொங்குதோ நான் ஒரு சிந்து. கக்குசுல குந்து ராக புரியவில்லை, சோக தெரியவில்லை. தண்ணி இருந்து டப்பா இருந்து குண்டி கழுவ தெரியவில்லை. இப்போ ஒரு பாட்டு பாடுறேன், பொன்னால பாட முடியாது. எங்க பாடுங்க. தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தம்பி பொண்டாட்டிக்கு குண்டியும் இல்லை, 1000 உறவுகள் பெருமைகள் இல்லை, அண்ணன் பொண்டாட்டிக்கு ஐட்டமே இல்லை.
எப்படி இப்படி எல்லாம் பாடுறீங்க? ஹிந்தி பாட்டு பாடவா? சேச்சா உன்னை போட்டு ஆச்சான்னு பேசாம இருடா. போடா முத. உன்னை வச்சு செய்யற நீ மேடைக்கு வாடி. வாடா நீ வரட்டும் நீ. சொந்தக்காரங்க எல்லாம் பார்க்க கூடாது. மைக் செட் நல்லா. அதாவது நம்ம வந்து தொண்டை கட்டி இருந்தாலும் அது வெளியில தெரியாத அளவுக்கு பாத்துக்கிறது யாரு? மைக் செட். அப்ப அவருக்காக ஒரு பாட்டு பாடு மாமா. மாமாவா? பாடவா மாமா? பாடிடின்னு சொல்லு. என்ன பாடுங்கோ நோடுங்கன்ற. மாமான்னு கூப்பிடுறது இல்ல. தந்தனான தானனானா சொன்னோனே சொல்றியா? தந்தனான தானனானா தந்தனானா 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 தந்தனானா. இங்க பாரு, ரெண்டு பக்கம் சந்தன கிண்ணம், கீழ இருக்கு வெஞ்சன கிண்ணம், தொட்டு நக்கிட்டு போ. ஹிந்தி பாட்டு பாடு. அரி சப்பு நக்கி மேல நக்கி கீழ நக்கி, அரி சப்பு நக்கி மேல நக்கி கீழ நக்கி. மேலே நக்கேஸ் கீழே நக்கேஸ், நடுவுல யார் நக்குதோ? அந்த பையன் நக்குவேன். அந்த பூஜை பாட்டு பாடுறி. பூஜை பாட்டு அப்படியா? சரி. இந்த மிருதங்காரனுக்கு சூப்பரா இருக்கும். கொட்டுக்கார பையன் கொட்டுக்கு. அதனால உன்னை பார்த்து உன்னை மனசு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? ஏ அரே ராமா அரே கிருஷ்ணா அரே ராமா, ஏ அரே ராமா அரே கிருஷ்ணா அரே ராமா. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஆதிரமரதனை அதில் சுகவேதனை இது ஆராதனை அதில் சுகவேதனை. லா 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 லா. யமுனா நதி கரையோரத்தில் கண்ணாமுன்னல் பூங்காவனம், பூக்கள் அங்கே வீசுமனோ, காட்டில் வந்த காதல் ஜுரம், ராத்திரி நேரத்து ரகசிய தரிசன அதில் சுகவேதனை. தேகம் எங்கும் தீயூது, காவல் அவள் ஊடுது. தீயில் மனம் தீயில் மனம் நீரோடுது, இச்சை பெற ஊடாடுது. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன தினமாரதனை அதில் சுகவேதனை தினமாரதனை அதில் சுகவேதனை. அம்மா அப்போ எந்த அம்மே? அம்மா வாங்கம்மா. என்ன நடக்குதுங்க? ஒரே ராத்திரி நேரமா இருக்கு. ராத்திரியில பூஜை அது பண்ண ரகசியமான பூஜையா இருக்கு. ராத்திரியில ரகசியமா பண்ணாதான் நல்லா இருக்கும். ஏதோ நீ பெரிய ஆளு சொல்ற.
அப்படி சொல்லாதீங்க. சரி கேட்டா அம்மா. நல்லா இருப்பா 100 வயசு என்னையவே நல்லா இருப்பா. சொல்றீங்களே, புதுசா ஒருத்தி வந்திருக்காமா? அப்படியா? இந்தா. அரே அப்பா அத்தாடி அம்மாடி ஏண்டி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். அமைப்பா இருக்கு. சரி. நான் மட்டும் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தேன் ஆ. வச்சிருப்பாங்க. முன்னே ஆ, இப்ப என்ன மோச கலத போச்சு? எல்லாம் ஒண்ணு தானே. ஏய். நீங்க ஆம்பளையா பிறந்த என்ன ஆக்க போறீங்க? அப்படி இப்ப நடக்காத பிரச்சனை. அப்படியே சொல்லிக்கிறீங்களா? அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா சொல்றேன். இது இடத்துக்கு வந்த உடனே வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி. ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு அப்படியே கிண்ணு இருக்கு. இப்பமே கிண் கிண். நான் வடக்கம் தேவை. சரி. எதுக்கு? எதுக்கு? பல நாடுகளுக்கு போற இடம். ஆ. அல்ல எங்க அண்ணன் தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயம் அவருக்கு கட் தெரியாது, பண்ணிடுவாரு. சொல்லணுமா? அது வேற விஷயம். ஆமா. இருந்தாலும் சொல்றேன். ஆமா ஆமா. சரியா? அவரு இப்ப இந்த பாத்து இடத்துல வந்தோடனே எனக்கு சந்தோஷம், ஆமா. மகிழ்ச்சி. ஆ. உனக்கு? எனக்கு அப்படி சந்தோஷமா இருக்கு. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா இருக்கு? எழில குயிலே இளமரவையிலே நாக்கள் ஜனக்கு நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டுனா நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டுனா எழில குயிலே இளமரவையிலே அரளமாடும் அன்னமே ஒயிலே அரளமல குண்டே மானே அதே எடுத்தானே ஜெட்டு நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டுனா நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டு முத்து முத்தா பச்சரிசி வச்சது போலே வச்சே விரசி வச்சது ஏந்தி என் மனசே எம்மாவு போட்டு கொடுத்து உன போட்டு எம்மாவு போட்டு கொடுத்து சின்ன ராசா உன போட்டு குலங்குது ரோசா ஆட குயிலே ஆடு மகிழே ஏனை எடுத்து வந்து பாடுகுயிலே உன்னை எண்ணி அறிவமே உன்னை விடாம ஏலேல குயிலே ஏலமரகிலே பாடும் அண்ணனே குயிலே ஆடாத வாழ கொடுத்தே மானே அந்தேனே தேடித்தாரே உன்னை எண்ணி கன்னிமனோ ஓடுது பாரு தேசமெல்லாம் உங்களத்தான் நினைக்கிட்டா உனக்குள் ஏதோ பாசமுக உரண்ட உலகம் எப்போது அவனை சேர்ந்தா போது எப்போது உரண்ட உலகம் எப்போது அவனை சேர்ந்தா போது எப்போது வாழவில்லை நினைக்கிற மீது வாழ முடிக்க யோகம் இருக்கு விட்டவர ஒன்ன தொட்டவர உனக்குள் வரலாம் ஏலேல குயிலே ஏலமரகிலே அலோலம் பாடும் நபி முயிலே மாறாத வாழ பொறுத்தே மானே அந்தேடி தேடித்தானே நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டுனா ஜெட்டு நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டுனா 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 நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டுனா ஜெட்டு நாக்கள் ஜெட்டு நாக்கள் ஜெட்டுனா ஏ ரூமர் செஞ்சனா செஞ்சேனா செஞ்சேனா ஏய் அப்படி செய்யல 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 கிறுக்கி சிஞ்சனானா செஞ்சனா செஞ்சுட்டு போனா ஆலோலம் 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 வள்ளி ஆடணுமா? சரிங்க மாமு. என்ன ஆட்டம் இருக்கா? பள்ளியெல்லாம் ஆடக்கூடாதுங்க. இந்தா, இதுல ஏறி உட்காருன்றேன். சாரி மேடம். சரி என் ஆட்டத்தையும் பார்க்கணும், உங்க தலையில ஓட்ட எழுத்து. ஆமா. அம்மா, உங்க ஆட்டத்தை பார்க்க ஓடோடி வந்து எங்களை ஏமாற்றி விடாதீர்கள். ஆடுங்கள். நாட்டத்துக்கு நான் ஓடி ஓடி வந்தேன் தெரியும். சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே செவக்க செவக்க பத்தல போட்டு மனச மெலவையே ஓ முத்தத்துக்குள்ள நான் ஊரணும் ஏன் முந்தானையா நீ மாறணும் அது 2 நிலவை ஒரு நிலவை நான் பார்க்கணும் சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே செவக்க செவக்க பத்தல போட்டு மனச மெலவை
என்ன எல்லாம் போன்ற எந்திரிச்சு போக சொல்றீங்களா எல்லாத்தையும் சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே தேரோடு எங்க சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் ஒயிலாட்டம் அருமையாவுடைய வள்ளி அவர்களுக்கு ஜோரம் ஒரு கை தட்டுங்க. அதனால உண்மையிலே ஆட மாட்டேன். சரி, உங்களுடைய விருப்பம் அவ்வளவுதான். உங்களுடைய நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். அதனால ஆளோளம் 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 கூட்டமாக வருகிறது. பேராசையா வணக்கத்துக்குரிய பெரியவங்க இருந்தாங்கன்னா சரி என்னை கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் வாங்குவோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று காவலை பார்க்கலாம். போலாமா? போவோம். நீங்க போங்க, நாங்க வரோம். நீங்க போங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன். சரி பெட்டிக்காரரு மாமா சொல்லுடி. வீட்டு பக்கம் வாங்க. எப்போ வர? நாளைக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு போடு. ஒரு போடு தானா? ஆமா சரி வரவா போயிட்டு. சரி நல்லா தூக்குடி. ஒரு பப்புனுக்கு மணியாச்சு. நாரதர் சைடுக்கு வர சொல்லுங்க. இல்ல அப்படி நாரதர் வெளியே வர சொல்லுங்க. அவர் வந்தா தான் நாங்க போவோம். வர சொல்லுங்க. நீ போடி வருவாரி போடி. என்ன நாரதரே சென்னையாக்கிறீங்க ரெண்டு பேரும். என்றால் போதும் நன்மைகள் பல கூடும். 1000 நாமம் உலகினில் இருந்தாலும் ராமாயண
கூடும் நன்மைகள் பல கூடும் சீரான வாழ்வு தரும் நாராயணா சீரான வாழ்வு தரும் சிந்தை மகிழச் செய்யும் சீரான வாழ்வு தரும் சிந்தை மகிழச் செய்யும் வராத கலையாவும் வாழாத கலையாவும் வராத கலையாவும் பந்திக்கு நம கழித்த வாராத கலையாவும் பந்திக்கு நம கழித்த நலம் தரும் திருநாமம் நாராயணா நாராயணா ஹரி ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக ஓம் நமோ நாராயண நமக திருலோக சஞ்சாரியாகினான் காலை கடன் முடித்து கதறவனை பணிந்து கரத்தில் வீணராங்கி கையில மலை சென்று 30 தேவர்களும் 48,000 முனிவர்களும் புடைசூடி விட்டிருக்கும் எம்பெருமான் சிவன் சக்தியின் ஆசி பெற்று வைகுந்தம் சென்று திருப்பார் கடலில் வெள்ளி கொண்டிருக்கக்கூடிய எனது பாட்டனாகிய மகாவிஷ்ணு மகாலட்சுமியின் ஆசிகளை பெற்று சத்திய லோகம் சென்று சதுரமுகனை கன்று சாதுரிய ஆசிகளை பெற்று என்னதுதாய் கலைவான் இருக்கும் இடத்திற்கு சென்று கணக்கற்ற ஆசிகளை பெற்று எந்த வினை வந்தாலும் அந்த வினைத்திற்கும் கந்தவடி வேளவனை சந்திக்க செல்கின்றேன். எனது செய்கையெல்லாம் ஆரம்பத்தில் கலகங்களாக காணப்பட்டாலும் முடிவில் எந்த ஒரு காரியம் நன்மையாக முடியும். நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கக்கூடாத சாபத்தை பெற்றவன். காரணம், தக்கனானவன் தனது 1000 புத்திரர்களும் தவத்திற்கு அனுப்பி திருஷ்டி தொழிலை கைப்பற்றித்த போது அதற்கு இடையூறு செய்து உலக நன்மகரை நல்வழிப்படுத்த நினைத்தேன். ஆனால் தக்கன் என்பதை சிரமம் கொண்டு இருப்பட்டு திரியும்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் எனது சிரசாகப்பட்டது 1008 அச்சாபத்தின் பொருட்டு ஒரு நாளைக்கு ஒரு கலகாமாவது செய்து எனது சிரசை காப்பாற்றிக் கொள்கிறேன். மேலும் இன்று எழுந்த நேரம் நேம நிஷ்டைகளை முடித்துக் கொண்டு திரு லோகங்களும் சென்று மூர்த்திகளும் தரிசித்து விட்டு வந்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்வது? நன்மை செய்வர்கள் அனைவருக்குமே தீமைதான ஏற்படுகிறது. சரி, இன்று கலகம் செய்ய ஓரிடமும் தென்படவில்லை. கவனிக்கலாம். நாராயணா. இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கின்ற பார்த்திபன் அருகாமை உள்ள அலங்கம்பச்சியை சேர்ந்த நாரதர் அவர்களுக்கு சரவணன் அண்ணா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. ஆக அற்புதமான முறையில் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலடி நத்தம்பாள் கிராம பொதுமக்களுக்கும் விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு விழா கமிட்டியாளர்களுக்கும் நாடக கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படைகளை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஆலடி நத்தம் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஆமாம், எனக்கு நீண்ட நாளாக இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஏன்னா எங்களுடைய உறவினர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்களோட நாங்கள் தொடர்பில் இருக்கவே முடியல. அருங்குளம் அந்த இதில் சம்பந்த வழியில் எங்களுக்கு இங்கே நிறைய சொந்தக்காரங்கள்லாம் இருக்காங்க, உறவினர்கள்லாம். என்னுடைய தாய் மாமன் ஜெயராமன் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஊரில் எனக்கு அப்போவே பொண்ணு பார்த்தாங்க. ஆக அது அமையாமல் போயிருச்சு. அப்பேற்பட்ட தன்மைகளே வந்திருக்கக்கூடிய இடத்துல பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்தி அன்பு விழா கமிட்டியாளர்கள் மீண்டும் நன்றியை கூறி எங்களது கலைப்பணியை துவங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆக வந்திருக்கக்கூடிய இடமோ உயர்வான இடம், பெருமையான இடம், அற்புதமான இடம். இந்த உயர்வான இடத்துல பெருமையான இடத்துல யாரை வணங்க வேண்டும்? பிள்ளையாரை வணங்க வேண்டும். ஆக பிள்ளையாரை வணங்கினால் மட்டுமே கலகம் கிடைக்கும். கலகம் கிடைத்தால் மட்டுமே இந்த நாட்டு இந்த ஊர் மக்களுக்கு நன்மை பயக்கும். அப்பேற்பட்ட நன்மைகளே வந்திருக்கக்கூடிய இடத்திலே தோன்றின் புகழோடு தோன்றுக அட்டிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப வந்திருக்கக்கூடிய இடத்திலே அகரமென அறிவாகி உலகமெங்கும் அமர்ந்து அகர உகர மகரங்கள் தம்மால் பகருமறு முதலமாகி வேறுமாகி பல்வேறு திருமணி தரித்து கொண்டு புகழல் பொருள் 4 முற்றத்தாய் போற்று நகருக்கு அறக்கரனை புரிந்தாளருக்கு நிகரில் மரக்கரனை புரிந்த ஆண்டு கொள்ளும் திருமலனை கணபதி நடத்து வாழ்வோம் என்று கூறி முதல் பொருள் மூல கணபதியை துதித்து ஆனவற்றை கவனிக்கலாம். அப்பேற்பட்ட தன்மைகளே அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றிருந்த தொல்லை போம், போகாது உயரம் போம், நல்ல குணபதியை கோபுரத்தில் வேவும் கணபதியை கைதொழாள்கால் என்ற காரணத்தினாலே வந்திருக்கக்கூடிய இடத்திலே அற்புதமான முறைகளே நாடக கலைஞர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு அன்னார் நீண்ட நாள் நண்பர் எங்களுக்கு. ஆக மாயகுலத்தை சேர்ந்த அன்பு மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அன்பு நான் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் எனது சார்பாக எனது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக வணங்க வேண்டும் பிள்ளையாரை என்கிற காரணத்தினாலே கணநாதன் புகழ் பாடும் கீதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதி அருளான இசை கணநாதன் புகழ் பாடும் கீதம்.
மகிழேச கணபதியை தினம் பாடினே அந்த மகிழேச கணபதியை தினம் பாடினே அயராது மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை வென்று புவி மீது உனை கொண்டு புகழ் தேடினே புவி மீது உனை கொண்டு புகழ் தேடினே பத்து கண்ணு விளக்கு வரும் சக்தி கண்டு ஒளிகே பத்து என்று விளக்கு வரும் சக்தி என்று மொழியே நித்த சத்தம் நித்தம் கட்டு தரும் உனக்கு பங்கு உறவினர் கணநாதல் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தான இசைக்கான நாதம் கணநாதன் புகழ் பாடு கீதம் வடிவேலன் விளையாடு மகிழ் மந்தை பரிசாக்கி இதமாக இளையோனி மனம் தேற்றினார் அகில மாற இளையோனின் மனம் தேற்றினார் வடிவேலன் விளையாடு மகிழ் மந்தை பரிசாக்கி இதமாக இளையோனி மனம் தேற்றினார் உமையாளும் சிவனாரும் உறவாட சுகம் தேட உமையாரும் சிவனாரும் உழவாட சுகம் தேட மணலாரை உருவாக்கி நீ காட்டினார் மணலாரை உருவாக்கி நீ காட்டினார் கத்த வித்தை வளரே அது வெற்றி வந்து வளரே கட்ட வித்தை மலரே அதில் வெட்டி வந்து மலரே இசைத்த கத்தன மித்த பட்டு தரும் உனக்கும் எனக்கு வணங்கு உறவினர் கணநாதல் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருளான இசைக்கான நாதம் கணநாதன் புகழ் பாடு பரந்தல்ல சமன் முதலாம் பரமச இருளிங்க சைவநெறி திருநின் ஒளிவிளங்க அறத்துகட புகழியர்கள் நல்லது செய்துரும் உழைப்பால் சுரந்தளித்த சிவகாமி சுந்தரி பூங்குழலால் அன்னை பராசக்தி நினைத்தாலும் கூட அன்னையினால் உலகில் கண்கண்ட தெய்வம் நபிகள் நாயகன் சொல்வதைப் போல ஒரு தாயின் பரவத்திலே தான் நான் சொர்க்கத்தை காண்கின்றேன் என்று சொன்னாராம். அப்பேற்பட்ட தம்பிகளே, ஆக ராமன் ஆண்ட நாடு ராமநாடு, ராமேஸ்வரத்திலே பருவகவர்த்தனி அம்மனாக, பரமக்குடியிலே முத்தாள் அம்மனாக, நான் இருக்கக்கூடிய பார்த்திபனூர் மாநகரிலே சந்தனமாரி அம்மனாக, மானாமதுரையிலே ஆனந்தவள்ளி அம்மனாக, மடப்புறத்தில் என்னுடைய தாய் பத்திரகாளி அம்மனாக, மதுரையிலே மீனாட்சியாக ஊருக்கு ஒரு அவதாரமாய் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலடி நத்தத்திலே ராக்காயி அம்மனாக ஆக அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தன்மைகளே, எப்படிக்கு மீனுக்கு இமை இல்லாமல் குளத்துக்குள்ள எந்த நேரம் நீந்தி கொண்டிருக்கிறதோ அதுபோல இமை இல்லாமல் மதுரை என்பதையை இன்று வரையும் காத்துக் கொண்டிருக்கிறாள். யாரு? ஒரு பெண்மகள். சரியான முறையிலே இதுவரைக்கும் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மதுரை என்பதிக்கு தூங்கா நகரம் என்ற ஒரு பெயரே இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கு மதுரை என்பதை வாழ வைக்கும் என்ற காரணத்தினால கோவலனும் கண்ணகி எங்கே வர்றாங்க? மதுரைக்குள்ள வந்தாங்க. ஆக வந்ததனால் ஆக நீதி தவறாமல் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய். தீர விசாரிக்காம பாண்டிய மன்னன் நீதியை வழங்கி விட்டான். ஆக நீதியை வழங்குவதற்காக அன்னைக்கு ஒரு பெண்மணியால் என்ன செஞ்சிச்சு? மதுரை என்பது அழிஞ்சு போச்சு. அதாக அன்னைக்கு அழிவு ஏற்பட்டது ஒரு பெண்மணியால். இன்னைக்கு வரைக்கும் சரியான முறைகளே மதுரை என்பது அனைவரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆக மீனாட்சி தூது விட்டா. எங்க தூது விட்டா? அழகர் மலையிலிருந்து தூது விட்டாங்க. எதை தூது விட்டாங்க? காற்றை தூது விட்டாங்க, மேகத்தை தூது விட்டாங்க, கிளியை தூது விட்டாங்க. அப்படி கிளியை தூது விட்டதனாலதான் அழகர் கிள்ளை விடு தூது என்கிற ஒரு தூது இலக்கியமே பிறந்துச்சு. தம்பி, இன்னைக்கு நம்ம தூது விட்டு கொண்டிருக்கிறோம். எதை தூது விடுறோம்? பேஸ்புக்கை தூது விடுறோம், வாட்ஸ்அப்பை தூது விடுறோம், இன்ஸ்டாகிராம்னு ஒரு பக்கம் அதை தூது விடுறோம். நினைச்சு பாருங்க எப்படிலாம் காதல் ஆகி போச்சு நினைச்சுக்கிறீங்க. ஆக ஆசைக்கு ஆசை வச்ச அப்புறம் தான் காதலிச்சு ஓசையிடு பூங்காத்து நீ ஓடி போய் சொல்லிவிடு. தாமரை அவள் இருக்க சூரியன் நான் இருக்க சாட்சி சொன்ன சந்திரனை நீ போய் சேதி சொல்ல மாட்டாய் என்று காதலுக்கு உயிர் கொடுத்த இந்த சிவகங்கை மண்ணிலே பிறந்த யாரு? கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் சிறுகூடல் பட்டியலே பிறந்த ஆக அந்த கவிஞன் எழுதிய பாடலுக்கு ஒரு கவிஞன் எழுதினா பாருங்க, ஆம்பளைக்கு மும்பளைக்கு அவசரம் அதை காதல் என்று சொல்லுறாங்க அனைவரும் அப்படின்னு. என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆக வெக்கப்பட வேண்டிய அன்னைக்கு பாருங்க. ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களிலே எப்படி செய்தி வந்துச்சு? காதலர்கள் காதல் தோல்வியால் என்ன செஞ்சாங்க? தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. ஆக தண்டவாளத்தில் தலையை வச்சு என்ன செஞ்சாங்க? காதலர்கள் என்ன செஞ்சாங்க? தற்கொலை பண்ணி இறந்து போனாங்கன்னு ஒவ்வொரு நாளும் செய்தி வந்துச்சு. இன்னைக்கும் ஒவ்வொரு நாள் செய்தித்தாள்களில் செய்தி வருகிறது. 5 வயசு பிள்ளையை கற்பழிச்சு விட்டாங்க, 10 வயசு பிள்ளைக்கு பாலியல் தொந்தரவு, கல்லூரியிலே பாலியல் தொந்தரவு, ஆக
வேலை பார்க்கும் அலுவலகங்களை என்னது பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு, ஓடும் பேருந்தில் என்ன செய்யறாங்க, பெண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க, செய்தி வருது. என்ன காரணம், ஏன் காரணம்? ஆக காதல் அழிஞ்சு போச்சு. தமிழர்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். அவன் இழந்ததுல முதல் என்னது அப்படின்னா வீரமிக்க தன்னுடைய காதலை என்ன செஞ்சுட்டான், இறந்துட்டான். பெண்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருந்துச்சு. தாய் திருநாடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க. ஆக தாய் திருநாட்டுக்கு, இந்த தாய் குலங்களுக்கு இப்படி மதிப்பு கொடுத்த இந்த வேளைகளே ஆக நாளடி நத்தத்தில் வீட்டிருக்கக்கூடிய ஆக அந்த ராக்காயி அம்மனை வணங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தந்திர 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 அம்மா கோவிலில் காலே அன்னபகல் மேற்காலே அம்மா கோயில் கிழக்காலே அன்னவர்கள் மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே நிற்கூரடி அடிகேன் நாட்டு சொன்ன நம்மளை கண்டு சொப்பூரடி அடிகேன் நாட்டு சொன்ன நம்மளை கண்டு சொப்பூரடி அம்மன் கோயில் கிழக்காலே தூக்கணாங்குருவி எல்லாம் தான் நிறைஞ்ச பாசையிலே குருவி எல்லாம் தனறிஞ்ச பாசையிலே கோடு மூக்கு வச்சு முணு முணு பேசையிலே கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மலைய திறந்து விட்டா மரத்தனி நிறைஞ்சு வரும், மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும். வானம் பார்த்தடிக்கும் மஞ்சக்காணி நிறைஞ்சு வரும். அம்மன் கோயில் கிழக்காலே அன்னபகல் மேற்காலே தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தந்தன 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 தானா அங்கார அம்மனுக்கு அடிகில பொங்க வச்சா, அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, ஆயிரம் பாட்டுக்கு அவடி எடுத்து கொடுப்பாளே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் புடிச்சா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடிச்சான். சங்கீதம் பாட சொல்லி சாரீரம் கொடுப்பாளே. அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊர் நடுவாளே நிற்கூரடி அடிகேன் நடு சன நம்மளை கண்டு சொப்பூரடி அடிகேன் நடு சன நம்மளை கண்டு சொப்புதடி சொப்புதடி சொப்புதடி. அப்பேற்பட்ட தன்மைகளே ஆக நன்றி நன்றி நன்றி. வந்திருக்கக்கூடிய இடத்திலே அந்த அம்மனை வணங்கினாலும் கூட ஆக சிற்றம் சிறுகாலை வந்துனை செய்வித்துன் பொற்றா மறையடி பெற்ற பெருகளாய் பெற்ற மெய்த்தின்னும் குளத்தில் பிறந்து குற்றவெளிகளை கொள்ளாமற் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உற்றனோடு உற்றமையாவும் உனக்கே நாம் ஆட்சேபம் வந்து 10 அவதார கதாநாயகனை வணங்க வேண்டும். ஏனென்றால் அவனை வணங்கினால் மட்டுமே கழகம் கிடைக்கும். கழகம் கிடைத்தால் மட்டுமே இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும். எனில் அப்ப ராமன் ஆண்ட நாடு அவங்க சாதாரண ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து ஆக நான் பேசிக்கொண்டு ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி, கல்விதானமே இந்த உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னு எனக்கு குடியரசுத் தலைவர் பதவியெல்லாம் ஒரு முறை போதும், நான் ஆசிரியராகவே இருக்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்றாங்க. நான் தியாகம் பண்ணேன், நான் தியாகம் பண்ணு, ஒருத்தனும் தியாகம் பண்ணல. ஆக தியாகம் பண்ணி வாழ்ந்தவர் யாரு அப்படின்னா அவர்தான் மறைந்த மாமேதை உப்பு மண்ணிலே உறங்கி கொண்டிருக்கிறாரே முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த புண்ணிய பூமியிலே இருந்து உங்களை எல்லாம் சந்திக்க வந்ததிலே ஆக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பதான் மாணவர்களால் மட்டுமே இந்த இந்தியாவை வல்லரசாக ஆக்க முடியும் என்று அக்கினி சிறகை அக்கினி ஏவுகணையை படைத்தவர் தான் அவர்தான் எங்கள் மாவட்டத்துக்கு பெருமை சேர்ந்தவர். அவர் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதிலே ஆக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி 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 கலந்த வணக்கம். அப்படி ஆக ராமநாதபுரமா மாயகுளம் ஆக பெரிய வரலாறு உண்டு. அந்த ஆக சீதாக்காதி பிறந்த அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பெரிய புண்ணியமாம். அப்பேற்பட்ட தன்மைகளே எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கின்றது, எது நடக்குமோ நிச்சயமாக சத்தியமாக உறுதியாக நடத்தி வைக்கவே நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்பேற்பட்ட தன்மைகளே வந்திருக்கக்கூடிய இடத்திலே யாரை வணங்க வேண்டும், அந்த 10 அவதார கதாநாயகனை வணங்க வேண்டும் என்கிற தன்மைகளே நான் ரவியா. பன்னீர் மலர் சொரிகுமே கண்களே எங்கள் பரந்தாமன்னை அழகை பாடுங்களே. பன்னீர் மலை
மூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயு தண்ணீர் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடி கோடு மதுராவை ஆகின்றவன். குருவாயு தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தாள், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தாள். பாஞ்சாலி புகழ் காக்க தங்கை கொடுத்தார், அன்று பாரத போர் கொடுக்க சங்கி எடுத்தார். ஆண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தாள். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தார். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதன புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஆக நன்றி 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 நன்றி. அப்பேற்பட்ட தன்மைகளே இங்கே நாதராடிக்கும் எங்களுக்கு உறவாக எடுத்துட்டே சொல்லிட்டாரு. எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கண்டு அவர் ஐயா சிலம்பு வாத்தியார் உங்களுக்கு என்ன என்று தெரியல. அப்படியா? ஆமாம், அந்த சிலம்பு வாத்தியார் வந்து எங்களுடைய தாத்தா, அவருடைய மகன்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் உறவினர் என்று சொன்னதுக்காக எங்கள் குடும்பத்தின் சார்பாக உறவு வாத்தியாருக்கு இவர் என்னான்னு தெரியல, இருந்தாலும் மரியாதைக்குரிய அண்ணன் நாதர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டுக்கின்றோம். ஆக சிலம்பு ஆசிரியர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு முன்னாடியே அவர்கள் காலமாயுதுட்டாங்க. அது அருங்குளத்தில் வந்து இந்த குருவிமையன் அவர் பட்டப்பேர் அவ்வளோதான், அந்த குருவிமையன் சொல்லுவாங்க. ஆக கருப்பையா அவருடைய குடும்பத்தாருடைய வழிவாரதே நான், அவருடைய வாரிசுகள் தான் நாங்கள். அப்பேற்பட்ட தன்மைகளே அவர் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு உறவினர்களுக்கு எனது சார்பாக, எனது கலை குடும்பத்தின் சார்பாக மீண்டும் நன்றியை கூறி வந்திருக்கக்கூடிய இடத்துல ஆக கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆக எதை இழந்தாய் எதற்காக அழுகின்றாய், எதை எடுத்தாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கிருந்து கொடுக்கப்பட்டது. இன்று உன்னுடைய பொருள் நாளை மற்றொருடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறுடையதாகிறது. இந்த உலகத்தில் எதுக்குமே நிலையில்லாத இந்த உலகம். பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான். இடையில் ஏண்டா சிரிக்க மறந்தாய் மானிடனே. நினைச்சு பாருங்க, அப்பேற்பட்ட தன்மையிலே பிறந்துட்டா எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிற எதை காசு பணம் மணி துட்டு அப்படின்னு நினைச்சு பாருங்க. எவ்வளவுதான் கோடி கோடியா நீ சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் சரி, அப்படி கோடி கோடியா நீ பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் சரி, ஆக நீ இறந்துட்ட அப்படின்னா ஒத்த ரூபா காயினை மட்டும் என்ன செய்வேன், நெத்தியில வைப்பேன். எத்தனையோ நீ பிளாட்டா இடம் வாங்கி போடலாம், மதுரையில் வட இடம் வாங்கி போடலாம், திருப்பாச்சத்தியில் இடம் வாங்கி போடலாம், திருப்பணத்தில் இடம் வாங்கி போகலாம். ஆக இறந்த உடனே இங்கேதான் கொண்டு போய் புதைப்பேன். சுடுகாடு மட்டுமே உனக்கு நிரந்தரமான இடம். பங்களாவா எவனையாவது ஏமாத்தி என்ன செஞ்சிருப்பான், வீடை கட்டி வச்சிருப்பான். ஆக இறந்த உடனே எங்கே கொண்டு வந்துருவேன், வீட்டு வாசப்படிக்கு கொண்டுட்டு வந்துருவேன். ஆக எப்படா இந்த பிணத்தை தூக்குவோம் அப்படின்னு 8 மணி நேரம் எப்படா ஆக வச்சிருக்க முடியலையே அப்படின்ற தவிப்பு வந்துடும். அப்பேற்பட்ட தன்மைகளே எதையாவது தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம் என்று 5 பைசாவை நான் நடத்த
என்ன செய்ய மாட்டேன், அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுக்க மாட்டாயா? சண்டை விட்டு கிடக்காங்க, பெரிய சண்டை. பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிற அன்பு இங்கே வாழும் பாருங்க. ஏதோ ஒரு ஊர்ல பிறந்து நாங்க இங்க வந்திருக்கோம்னா எங்களுடைய உறவுகள் அப்ப சொல்லிட்டு போனாங்க. எங்க அம்மா இருந்தாங்கன்னா இன்னைக்கு கேட்டுட்டு வந்துடுவேன். அவங்க இப்பதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தவறி போனாங்க. எங்க மாமா இருந்தாருன்னா இந்த ஆலடி நத்தத்திற்கு என்ன செஞ்சிருவாங்க, ஓடி வந்துருவாங்க. போன வருஷம் திருவிழாவுக்கு எங்களுடைய மாமன்மாரு மச்சான்மாரு தான் இங்க வந்து பைக் செட்டு போட்டாங்க, செல்வோ ஆடியன்ஸை அங்க வந்து போட்டிருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாம் பார்த்துட்டு அவர்களுக்கு மழை சோன்னு பேஞ்சிச்சா அவர்களுக்கு இந்த கையிலாம் எடுத்து கொடுத்து அவர்கள் வீட்டில் சாப்பாடை கொடுத்து அனுப்பி விட்டாங்களாம். அதனால கேட்கக்கூடிய ஆள்கள் எங்களுக்கு இந்த ஊர்ல நான் இன்னைக்கு வரும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வந்தாங்க. நம்ம உறவினர்களா இருக்காங்க, யாருன்னு தெரியாம கூட அந்த ஊருக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோமே அப்படின்ற ஒரு மனசு கஷ்டப்பட்டுச்சு. அப்பேற்பட்ட தன்மையிலே ஏதோ ஒரு உறவு நம்மளை ஒட்டிய உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு நினைப்பு. ஆக அப்படிப்பட்ட தன்மைகளே பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே பணம் வந்து பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, விளைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளே, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளே. உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பந்தியிலே அறிந்து நடக்காதவர் மனிதனில்லே, மனிதனில்லே. புகழ்ந்தவர்கள் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் கொள்ளை. பணம் பந்தியிலே உன்னால் உயர்ந்து நிலையடைந்தோம் நிறைய பேர்கள் உண்டு, உனது நிலை காணும் போது ஒதுங்குவார்கள் கண்டே. உன்னால் உயர்ந்து நிலையடைந்தோம் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. மன்னாய் அவரை மதித்து நீயும் துணுவுமே கொண்டே, மன்னாய் அவரை மதித்து நீயும் துணுவினே கொண்டு. நாளும் உயர்ந்த நாளும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. பணம் பந்தியிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. ஆளையாளு புகழ்வதெல்லாம் நன்றி, ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் நிகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. பணம் இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி கூட நம்ம வீட்டுக்கு வருவேன். அவன் உறவுகள்லாம் நம்மளை தேடி வரும். பணம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு பணத்தை வச்சுதான் அனைத்தும் அப்படின்னு ஆகி போச்சு. தயவு செய்து அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆக தாய் அன்பு மட்டுமே இந்த உலகத்தில் உறுதியான அன்பு, உண்மையான அன்பு, நிச்சயமான ஒரு அன்பு. தாய் இருக்கும் போதே தாய் தந்தையர் என்ன செஞ்சாங்க, தூக்கி வச்சு கொண்டாடி இருங்க. நம்ம என்ன சம்பாதிக்க
சம்பாதிக்கிறோமோ நம்ம யார் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவர்களை திட்டாட்டாலும் பேசாட்டாலும் அவர்கள் எதோட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு அன்பை கொடுத்து ஏதாவது நம்மளால் கையில் முடிஞ்சவளை கொடுத்து அவர்களை என்ன செய்வோம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிற முயற்சி பண்ணுங்க. தாரமும் நமக்கு முக்கியம் தான். அதை விட எது முக்கியம்? ஆக தாய் முக்கியம், தந்தையார் முக்கியம். அவர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். நாங்களாம் அதை இழந்துட்டோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கண்ணீரை வடிச்சுக்கிட்டு ஆக அம்மா இருக்கும்போதே அவர்களை நல்லா பார்க்க முடியல அப்படின்னு. இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறான் அவங்களெல்லாம் உட்கார்ந்து என்ன செய்ய முடியல. எங்க அம்மாவை சொல்லுவாங்க, ஓடி ஓடி உழைத்தவங்க யார் அப்படின்னா கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க யார் அப்படின்னா எங்க அம்மா. அவர்களை இழந்து இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாடிக்கொண்டிருக்கிறோம். அவர்களை நினைத்து உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக வேதனை அடைகிறோம். அந்த வேதனை பாருங்க இருக்கும்போது கொண்டாடாம இன்னைக்கு என்ன செய்யறாங்க? வருஷம் ராமேஸ்வரம் போறோம், நிறைய உறவினர்களை கூட்டு சாப்பாடு போடுறான். அவங்க படத்தை வச்சு அவங்க என்ன பொருள் வேணுமோ அத்தனை வச்சு சாமி கும்பிடுறோம். என்ன பயன்? இருப்புன்னு பயனும் இல்லை, இருப்புன்னு பயன் இல்லை. ஆக கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் தேவையா? அப்பேற்பட்ட இல்லை. ஆக வான்முக வாழாது பொய்க, மலைவளம் சுரக்க, மன்னன் கோன் முறையை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்குகள் ஓங்குக, நற்றவை மேன்மை கொள்க, சைவ நீதி உலகமெல்லாம் வாழ்க 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 என்று கூறி இந்த அண்ணன் தம்பிங்கிற எல்லா பாசம் எல்லாம் ஆக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தால் முத்துக்கு முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்க தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டை கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தைகள்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளோம். அண்ணன் என்ன வந்த உள்ளவும் தெய்வம் என்ன காவல் கொள்ளும். அண்ணன் என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பெருகிவில்லை. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே நிறைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக.
நன்றி நன்றி. பிரகலானன பேரன மாவிலி சக்கரவர்த்தி தெய்வேந்திரனை சேர்க்க யாகம் செய்து தான தர்மங்களை செய்ய திருமானவர் வாமன அவதாரம் எடுத்து மாவிலி சக்கரவர்த்தியிடம் 3 அடிமண் தானமாக கேட்டார். மாவிலி தருகிறேன் என்று சொன்னதும் திருமால் விசோரம் எடுத்து வானத்தை ஒரடியாகவும் பூமியை ஒரடியாக வளர்ந்தார். அப்பொழுது உண்டாகியது ஆனந்த கண்ணீராக. வந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல என்ன சத்தம்? ஆலோலம் சோ என்று பெண்ணின் குரல் அல்லவா? தேவ மாதர்களை காட்டில் மிகவும் அழகுள்ளவளாக தோன்றப்படுகிறாள். யார் எதற்காக வந்து கொண்டிருக்கிறாள் என்று சுதந்திரமாக வேள்விமலை சாரலிலே ஆக கந்தபெருமானுக்காக, யாருக்காக? கலியுகத்தில் பிறந்த கந்தபெருமானுக்காக ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கிறாள். எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம், எனக்கு ஒரு பிடித்தமான தெய்வம் அவர்தான். ஆக கலியுகத்தில் அவதரித்த கந்தபெருமான். அப்பவே ஏன், எதற்காக, எப்படி என்ற கேள்வியை கேட்டவர். ஆக எனக்குத்தான பலத்தை யார் உலகத்தை சுத்தி வர்றாங்களோ அவர்களுக்கு தான் பலம். நான் தானே மகிழ் மீது ஏறி உலகத்தை சுத்தி வந்தேன், எனக்கு தானே பலத்தை கொடுத்துருக்கணும் அப்படின்னு அப்பவே தன் தாய் தந்தை கிட்ட சண்டை போட்டுட்டு எனக்கென ஒரு மக்கள், எனக்கென ஒரு அதிகாரம், எனக்கென ஒரு ஆட்சி அப்படின்னு போய் அங்கே என்ன செஞ்சார்? பழனி மலைகளே ஆக தண்டாயுதபாணி தெய்வமாக காட்சியளித்தார். இன்னைக்கும் பாருங்க தைப்பூசம் அப்படின்னா அரோகர கோஷம் எழுப்பி கொண்டிருக்கிறது. ஆக அவருக்காக ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கிறார். உயிருக்கு உயிராக, உயிர் ஓவியமாக இந்த இடத்திலே பாடிக்கொண்டிருக்கிறாள் என்றார் செவ்வந்திப்பு. செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சிட்டு, செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சிட்டு, சிங்காரமா மேடையிட்டு சிறப்போரே மேலங்கட்டி, சித்தார பூவிரி மாமன பார்த்து, சித்தார பூவிரி மாமன பார்த்து, செருக சொல்லிக்கா மாலைய வார்த்தை, செவ்வந்தி பூ மாலை கட்டு மாலை கட்டு. மாமனோட தானே மேலும் மலர்ந்தேனே, மஞ்சள் பூமேனி உன்னாலே அந்தேனமானே, ஏல பூமுகிலே பாவே எனக்கு பூஜனே, இன்னைக்கு உதவுதல பெண்ணகமோ அன்புக்கு பணிந்தே, தோளுக்கு முந்தானே நின்று பூவானே, செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு. பாட்டு புது பாட்டு பொன்னோனி பாடி தாளாட்டு, 100 பரப்பெடுப்பே உன்னோடு காத சீராட்டு, 100 பிறவிகளே மச்சானே உள்ளத்தை கொடுத்திருந்தே, வானம் இருக்குமானே உன்னோடு அன்புக்கு பணிந்திருந்தே, தோளுக்கு முந்தானே நீங்க கூடாதே, செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு, சிங்காரமாய் மேடையிட்டு மேலங்கொட்டி, சித்தார பூவிரி மாமா பார்த்து, சித்தார பூவிரி மாமன பார்த்து, சரிய சொல்லித்தா மாலைய மாத்து, செவ்வந்தி பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோடிச்சிட்டு, சிங்காரமா மேடையிட்டு சிறப்போரே ஆக அப்படி முருகனுக்காக பாடிக்கொண்டிருக்கிறாள். ஆக அவளுக்காக ஆலோலம் ஆலோலம் என்று ஆக முருகனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில வந்திருக்கக்கூடிய இடத்துல ஆக நிறைய வர்ணிக்கணும், நிறைய பேசணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் காலதாமதம் காரியத்திற்கு கேடு, எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்கிற காரணத்தினால இருங்க. ஒரு செந்தாளம் போய் பாருவா. அப்படியா? சரி, பாருங்க, எல்லாம் பசிதான், வேற ஒண்ணும் இல்லை. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்று என் மீது மோதுதமா, செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, சுவாமி நினைவாடுதம்மா, பெண் போல ஜாடு பேசுதம்மா, அம்மம்மா. அம்மம்மா
செந்தாளம் பூவில் செந்தாளம் பூவில் அன்றாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா இளைய பருவம் நீரில் வந்தால் தேக வர்க்க இதழை வருடும் பணியின் காற்றின் கம்பன் செய்தவர் ஓடை தரும் வாடை காற்று வான் உலகை காட்டுதே உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று என்னை எங்கு தூட்டுதே வரவேன் வரவேன் அற்புத காட்சி செந்தாளம் பூவில் செந்தாளம் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா. வாசம் நீரி போலம்மா என்னோட ஜாட பேசுதம்மா. அம்மம்மா அம்மம்மா ஆனந்தம். வந்திருக்க நன்றி நன்றி வந்திருக்கக்கூடிய ஸ்ரீபாட்டு மிகப்பெரிய ஸ்ரீபாட்டு பெரிய அனுபவசாலி ஆக அவர்களை இன்னைக்கு சந்திக்க போறோம். கேட்டுட்டு போயிருக்காங்க, ஏற்கனவே கேள்வி தொட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஆக தமிழ் எப்படி உருவாச்சு அப்படின்றது ஆக பேச போறோம் நிறைய. ஆக அவங்க கேட்ட கேள்விக்கு முதற்கண் பதில சொல்லிடுறேன். ஆக சிவபெருமானால் உருவாச்சு, அதற்கான காரணத்தை வந்தவுடனே சொல்றேன். சிவபெருமானை வச்சு உருவாச்சுன்னு சொன்னாங்க. சிவபெருமானை வேண்டவங்க தான் யார் அப்படின்னா 63 நாயன்மார்கள். இந்த 63 நாயன்மார்கள்ல ஆக 4 முக்கியமானவங்க இருக்காங்க. யார் அப்படின்னா ஞாபகரசர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர். இந்த 4 பேருடைய வரலாறும் எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். இப்போ அவங்ககிட்ட கேள்வி கேட்டு போறேன். ஏன்னா அவங்க ஒரு நூலை படிச்சோம்னு சொன்னாங்க. அந்த நூலை காட்டில் நான் விவேக சிந்தாமணியை கரைச்சு குடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் நான். ஆக அப்பேற்பட்ட தன்மைகளே, இந்த 4 தாய் தந்தையார் யாரு, எங்கே பிறந்தாங்க, இவர்களுடைய பூர்வீகம் என்ன, அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு போறேன் இந்த கேள்வியை. ஆக கேள்வி கேட்க வேண்டும். ஆக கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற அடிப்படையில் கேட்க கேட்க கேள்விகள் திறக்கும் என்ற அடிப்படையிலே சுந்தரம் நிறைந்ததும் புன் சிறந்த மங்கையவள் இந்த உலகினேன் வந்தார். சுந்தரம் நினைத்ததும்பும் புன்சிறந்த மங்கைவள் இந்த உலகிற்கேன் வந்தார். அந்தரம் மிகுந்த தேவ குந்தினி முழங்கவர் இந்திரன் வழங்கும் எந்த கந்தசாமிக்கு